ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜேவி. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, எம்எக்ஸ் எக்ஸலில் சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரேட் த லிஸ்ட் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், அதாவது லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம், சீக்வன்ஸாக க்ரியேட் பண்ணோம். ரிட்டர்ன் வேல்யூ வந்து நம்பர்ஸ் வந்து சீக்வன்ஸாக க்ரியேட் பண்ணுறது தான் ரிட்டர்ன் வேல்யூ. சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, சீக்வன்ஸ் ரோ நம்பர்ன்றது கண்டிப்பாக கொடுத்தாகணும். காலம் நம்பரு, காலம் ஷார்ட்டு, ஸ்டெப்புன்றது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ ரோ நம்பர் எத்தனை ரோ வந்து டேட்டா டிஸ்பிளே ரிட்டர்ன் பண்ணணுன்றது. காலம் வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் ரிட்டர்ன். ஸோ ரோ எத்தனை பண்ணும், காலம் எத்தனை பண்ணணுன்றது கொடுக்கணும். அதாவது ஆப்ஷனல் காலம் நம்பரு. அதேமாதிரி ஸ்டார்ட்டுன்றது வந்து எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். டிஃபால்ட்டாக அது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அது வேணும் கொடுக்கலாம். ஸ்டெப்புன்றது வந்து இன்க்ரிமெண்ட்டு ஆர் டிக்ரிமெண்ட். நம்பர் வந்து டிஃபால்ட்டாக 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் எந்த நம்பர் கொடுக்கணும் அதை பேஸ் பண்ணி நடக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ சீக்வன்ஸ் நான் ஒரு 3ன்னு கொடுக்குறேன், 4ன்னு கொடுக்குறேன். ஸோ நான் ரோ நம்பர் மட்டும் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்களா, 1 2 3 4 5 டிஃபால்ட்டாக வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஃபஸ்ட் ஒரே ஒரு காலம் எடுத்துக்கிச்சு. நம்ம காலம் நம்பர் கொடுக்கல, அதனால் ஒரே ஒரு காலம் மட்டும் எடுத்துக்கிச்சு. 1லேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. இதே வந்து நீங்கள் நான் காலம் 1 2 கொடுத்தேன்னா சரிங்களா, 2 1 2 அப்படி இன்க்ரிமெண்ட் ஆகி 8 வரைக்கும் வருது. இதே நான் ஸ்டார்ட் பொசிஷன் வந்து நான் வந்து 0ன்னு கொடுக்குறேன். இப்போ எப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 7 வரைக்கும் வந்துருக்குங்களா. இதே வந்து எனக்கு வந்து 2 இன்க்ரிமெண்ட் ஆகணும்னு கொடுத்தோன்னா, ஸோ 0 2 4 6 ஸோ இந்த மாதிரி வரும். இதே இந்த நான் மைனஸ் கொடுத்தேன்னா, நெகட்டிவ் நம்பர் கொடுத்தேன்னா, ஸோ நெகட்டிவ் இதில் வரும் 2. ஓகேங்களா. இதே வந்து நீங்கள் ஸ்டார்டிங் நம்பரும் நீங்கள் நெகட்டிவ் கொடுக்கலாம். ஸோ -10 கொடுக்குறேன். ஸோ -10 ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். இது ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ நம்ம கொடுக்குற ரோ நம்பர், காலம் நம்பர் அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங் நம்பரு, இன்க்ரிமெண்ட் நம்பரை யூஸ் பண்ணி அதை ஜென்ரேட் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணும். இதுதான் வந்து சீக்வன்ஸ் ஃபங்க்ஷனுடைய பயன்கள். ஸோ இது வந்து நம்ம இண்டிவிஜுவலாக அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், மற்ற ஃபார்முலாவோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து அடுத்த வீடியோவில் எப்படி கம்பைன் பண்ணி மற்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.